தேசிய மக்கள் சக்தி அரசு புதிதாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கவில்லை, வழங்கப் போவதும் இல்லை என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். அதேவேளை கடந்த ஆட்சியில் சட்ட ரீதியில் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை பலவந்தமான முறையில் இடைநிறுத்தினால் சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். அனுமதி பத்திரம் சட்ட ரீதியில் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அது சட்ட ரீதியான ஆவணமாகும். அதை பலவந்தமான முறையில் ரத்து செய்ய முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டம் மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன், கல்முனை நீலாவணை பகுதியில் புதிதாக மதுபான நிலையங்களை திறப்பதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு அந்த பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். கடந்த அரசு வழங்கிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதாக அரசு குறிப்பிட்டது. ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். இதற்கு பதிலளிக்கையில் சபை முதல்வர் இந்த கருத்தை வெளியிட்டார். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான எமது அரசு புதிதாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் எதுவும் விநியோகிக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் பெரும்பாலான மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் மதுபான சாலை பத்திரங்கள் குறித்து நாடாளுமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு கன்சாட்டில் பதியப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரம் சட்ட ரீதியில் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அது சட்ட ரீதியான ஆவணமாக கருதப்படும். அரசியல் ரீதியில் விருப்பமில்லாவிடனும் அதனை ரத்து செய்வது சட்ட செயற்பாடாகும். ஆனால் பலவந்தமான முறையில் ரத்து செய்ய முடியாது. இருப்பினும் நிர்வாக கட்டமைப்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். இவ்வாறான பழைய குப்பை மேடுகளை கிளீன் செய்யவே முயற்சிக்கின்றோம். எமது அரசு புதிதாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்க மாட்டாது. சட்ட ரீதியில் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை பலவந்தமான முறையில் இடைநிறுத்தினால் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். இருப்பினும் நிர்வாக மற்றும் சமூக கட்டமைப்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.